Celsius enters the நம்ம நியூமெரிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ நியூமெரிக்கலில் கொஷின் என்னென்னா water at 25 degrees Celsius enters an open heating tank at 10 kilometer per hour 10 kg per hour sorry 10 kg per hour. Then liquid water leaves at 88 degrees Celsius at 9 kg per hour, and 1 kg per hour water vapor is lost from the system through vaporization. At steady state, what is the rate of heat input or to the system? So water is entering a system. Water enter ஆகுது 25 degree Celsiusல என்டர் ஆகும்போது 25 degree Celsius இருக்குது வாட்டரில். அதே வெளியில் போகும்போது 88 degree Celsius இருக்குது. இதுதான் நம்மளோட டெம்பரேச்சர் வாட்டரோட. அண்ட் ஸ்பீட் என்ன 10 kg per hourல என்டர் ஆகுது, அண்ட் வெளியில் போகும்போது 9 kg per hour மாறுது, ஸ்லோ ஆகுது அதாவது. அண்ட் தென் வேப்பர் ஃபார்ம்லேயும் லாஸ் ஆகுது. ஸோ தட் வேப்பர் ஃபார்மில் லாஸ் ஆகுறது at rate of 1 kg per hour. Now first step, flow diagram. நம்ம சொல்யூஷனுக்கு இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணணும். திஸ் இஸ் அவர் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் 10 kg per hourங்கிற ரேட்டில் 25 degree Celsiusல நம்ம உள்ளே போடுறோம் ஃபீடை whatever, and 9 kg per hourல ரேட்டில் 88 degree Celsiusல வெளியே வருது நம்ம ப்ராடக்ட். அண்ட் தென் நடுவில் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனில் நமக்கு லூஸ் ஆகுறது 1 kg per hourங்கிற ரேட்டில் லூஸ் ஆகுது. ஸோ இது எந்த ரேட்டில் போகும், எந்த டெம்பரேச்சர்னா 88 degree Celsiusன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா ஹீட் ஆகி ஃபுல்லாக வேப்பர் ஆன அப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் இதுவும் ரிலீஸ் ஆகும், இதுவும் ரிலீஸ் ஆகும். நான் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இன்வால்வ் ஆகுறதுனால ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம இந்த டெம்பரேச்சரில் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அந்த சேச்சுரேட்டட் லிக்விடுக்கும் வேப்பருக்கும் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டீம் டேபிள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நவ் இதுதான் நம்ம ஸ்டீம் டேபிள். ஓகே, ஸோ இதில் நம்ம டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் அண்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் தேடணும். ஸோ at 25 degree Celsius நமக்கு 104.8 and 88 degree Celsiusல 368.5, and this is our vaporization. Now based on steam table இந்த ஃபார்முலாவில் இருக்கிற டேர்ம்ஸில் நம்ம அந்த வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். MHI minus MHO minus Q minus WS is equal to 0. ஸோ MHIக்கு பதிலாக M mass 1 hourல 10 kg உள்ளே போகுது இல்லையா. ஸோ 10 mass is 10 into 104.8 from steam table minus 9 into 368.1 minus Q work done 0. ஏன்னா சிஸ்டமில் எந்த ஒர்க்கும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ work done is 0 is equal to 0. நான் இதில் எல்லாம் நம்ம இன்னொரு டேர்ம் ஆட் பண்ணணும். தட் இஸ் த ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். நம்ம ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வெளியில் போகுதில்ல, அந்த ஹீட்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கணும், பிகாஸ் வெளியில் போகுது. ஸோ 10 into 108 minus 0.8 minus 9 into 368.1 minus 2288.4. This is heat of vaporization from steam table at 88 degree Celsius. இது then minus Q. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோன்னா நமக்கு Q வேல்யூ -4921.8 kilojoule per hour கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் our sum for energy balance.